இருக்க அசி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணாமலை வந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. கரெக்டாக அப்போ சந்தோஷி சார் வராங்க. அவங்கள பார்த்ததுமே முத்து கோபப்பட்டு, அப்பா இந்த சந்தோஷி சார் தான் பணம் கொடுக்கறதுக்காக உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தரை தூக்குவேன்னு சொன்னாங்களே, ஒருவேளை இவர் உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சந்தோஷி சொல்கிறாங்க, அவரை நான் ஒன்றும் கடத்தல, அவர் தான் என்னை தேடி வந்தாருன்னு சொல்லிட்டு பணம் எடுத்துகிட்டு கொடுத்தாரு. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். அதனால என்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டேன். உன்னுடைய அப்பா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்களா, அந்த பேப்பர் நான் இப்போ கிழிச்சு போட்டுட்டேன். உன் அப்பாவுக்கும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீயும் உன்னுடைய ஒய்ஃபும் இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ மனோஜ் ரோகிணி பக்கமே சந்தோஷி பேசிடுறாங்க. இதை கேட்டதுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. முத்து உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கு, எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. பணம் இருந்தால் திமிரம் இருக்கவங்கெல்லாம் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் என் அப்பாவோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி சார்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க முத்து. மனோஜுக்கு ஒரு பக்கம் பயங்கர வருத்தமாக இருக்கு. மனோஜ் இந்த பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.